இது கொஞ்சம் கேளுங்க. ஒரு கல்லு உடைக்கிற ஆளு உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு தேடி போன கதை தெரியுமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கல்லு உடைக்கிற தொழிலாளி தன்னோட வேலையை பிடிக்காம இருந்தான். ஒரு பணக்கார மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டான். அடுத்த நிமிஷமே அவன் பணக்காரன் ஆயிட்டான். ஒரு நாள் சூரியனோட வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்போ அவன் சூரியன் தான் பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சான். அப்புறம் அவன் சூரியனாவும் ஆனான். காமெடியா இருக்குல்ல? அந்த சூரியனை மேகம் ஒண்ணு வந்து மறைச்சிருச்சு. இப்ப அவன் என்ன நினைச்சிருப்பான்? மேகம் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சான். அப்புறம் அவன் மேகமும் ஆனான். அப்புறம் காத்து வந்து மேகத்தை தள்ளிடுச்சு. என்ன நினைச்சிருப்பான்? காத்து தான் பவர்ஃபுல்னு நினைச்சு காத்தாவும் ஆகிட்டான். அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய மலைய அசைக்கவே முடியல. மழைதான் பவர்ஃபுல் நினைச்சிட்டு மலையாவும் ஆகிட்டான். அப்போ ஒரு சத்தம், டக் டக் டக்னு. அப்போ ஒருத்தன் மலையை உடைச்சிட்டு இருந்தான். யார் தெரியுமா? அதே கல்லு உடைக்கிற தொழிலாளி. அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் தான் இவ்வளவு நாளா யாரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எனக்குள்ள இருக்கிற சக்தியை நான் பார்க்கலன்னு. நீங்க வேற யாராவது ஆகணும்னு யோசிக்கிறத விட உங்க ஸ்ட்ரென்த் என்னதுன்னு பார்த்து அதை டெவலப் பண்ணுங்க. உண்மையை சொல்ல போனா உங்களை விட பவர்ஃபுல் வேற யாரும் இல்ல. See you next video. Bye bye.